நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். சாரி. என்ன சாரி பாவன அன்றாடு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோட கிருன்னு சுத்துற இல்ல அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்கோ. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மணி கேட்டு கண் எமைக்கிறதுக்கு என்னது? என்ன டீசென்ட்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்கிற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நிறைய முறுக்கு மாதிரி நொறுக்கு உடைச்சு தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறேன். லீவா இருக்கணும் எனக்கு. லீவ போடு போடு லீவ. லீவ் போட முடியாதா? சரியான ஆம்பளை ஏரியா ஏதோ ஏரியா வாயா நீ ஏரியா சொல்லு. வாடாடி ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயே கண்டுபிடிச்சு போடா. என்ன சொல்லிவிட? ஏய் உன்னை கண்டகண்ட பாத்துல பேர பாத்துக்கிறேன். ஏய் பேர சொல்லிட்டு போடா. செல்வம் யாருக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ்ப்பா. சரி வா போலாம். போலாம். இரு கலெக்ஷன் கொடுத்து வந்துடுறேன். செல்வம் தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ கூட வாய. நல்லா காலம் பிடிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. தள்ளி விட்டு போறாரு. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. இதான ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டல்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 கண்டதுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறா. வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். சொல்லிட்டு போ. யார் அது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். வர முடியுதா? இங்கதான் எங்கேயோ இருக்குது. இரு விசாரிச்சு கேளு. யாரு அப்படி தெருவு மத்தி நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு இதான தெரு. இப்ப அடி. இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அங்க பாத்தியா? எங்க? அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? சரி, அதுக்கு என்ன போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. அப்படி என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஓ, தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை நான் இறக்கப்பட்டு விட்டு இருக்கா. என்ன இதை எழுத்துல வீட்டு பக்கம் கந்த வாயில் படிக்காம போயிருக்கு. சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு வீட்டை கேட்கிறேன். வீட்டுல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் சொல்லு. ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றதுல எவ்வளவு இதான உன் வீடு? வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாட்டுதா உடனே சொன்ன எடுத்துக்கலாம். சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? கூப்பிடலடா, வந்துட்டல. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க, நீமா பிடிக்கல என்ன? ஆமா, இந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வந்தேன். வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏய்யோ, இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அள வச்சு வடிக்க பாக்குறேன். சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ். ஆமாயா, நான் போற
காலத்துக்குள்ள நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நானும் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண